அப்படி தான். டீ குடிக்காத வந்து ஒருத்தருமே சட்டம் பண்ண மாட்டேங்கிறீங்க. டீ குடிச்சிட்டு வந்தால் தான் டீ குடிக்கிறியா அப்படிங்கிறீங்க. இது எப்படி அங்கே போனால் டீ தராங்க அப்படி அங்கே போய் குடிச்சு ஒரு வாட்டி குடிக்கிறது. இங்கே குடிக்காத வந்தேன் ஊர்லேருந்து தண்ணி கொடுத்து அப்படியே அதோட குடிச்சிருக்கீங்க. ஹேய், டீ எப்படி மிச்ச டீ வைக்காத நீ எத்தனை தாட்டி சொல்றது? இது மிச்ச டீயா? எனக்கு கொடுத்த டீயே இவ்வளவுதான். ஆமாங்க, உண்மைதான். டீ கிளாஸ்ல தெரியுதுங்களா? குடிச்சிட்டு வச்ச மாதிரி டீ குடிக்கிற அளவே அவ்வளவுதான். குடிச்சு பார்த்தாதான் தெரியுது டீ இருக்குன்னு. இதுல எனக்கு தலைவலிக்குது, டீ வேணும் 5 நிமிஷம் கூட ஆர்ப்பாட்டம் வேற. இங்க பாருங்க, சேஸ் பண்றேன். குழந்தைக்கு கூட டீ நிறைய இருக்குங்க பாருங்க. இங்க பாருங்க, குழந்தை டீ கூட நிறைய இருக்கு. அது கூட என்கிட்ட அவ காட்டுறா, என் டீ நிறைய இருக்குன்னு அவ காட்டுறா. எங்க கிளம்பிட்டீங்க? நாங்களா சுத்தி பார்க்க பஸ் சுத்தி பார்க்க வந்திருக்கீங்களா? பஸ் ஸ்டாண்ட் சுத்தி பார்க்க வந்திருக்கேன். ஹாய், ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த ரியல் வாய்ஸ் எதுக்கு அப்படின்னா, நான் வந்து இந்த பல்லு வலிக்கு வந்து ஒரு மருந்து வந்து காமிச்சு போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து பேர் வந்து கரெக்டாக சொல்லுங்கள், இல்லை வந்து தெளிவாக காட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டிருக்கீங்க. எனக்கு வந்து அதோட பேர் வந்து நிஜமாலுமே தெரிலைங்க. இங்கே பாருங்க, இப்போ நான் தெளிவாக காட்டுறேன். நீங்கள் வந்து எழுதிக்கிங்க, சரியா? இந்த மருந்து தாங்க நான் பல்லு வலிக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணது. ஆனால் நான் 2 தாட்டி யூஸ் பண்ணேன், எனக்கு நல்ல ரிசல்ட்டு. முடிஞ்சால் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா கரெக்டாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பேர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் ரொம்ப பக்கமாக கூட இது பண்ணுறேன். இந்த பல்லு வலியோட மருந்தோட நேம் இது தான், ஓகேவா? உங்கள் ஊரில் கிடச்சிச்சின்னா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்க, தேங்க்யூ. எனக்கு லைக் பண்ண அத்தனை பேர்த்துக்கும் தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது நிறைய பேர்த்துக்கு வந்து உதவியாக இருக்கும். ஓகே.